சாமியாட்டத்துக்கு அடிக்கிறவங்கன்னா சாமி இல்லைங்கிறவங்களா? லாக்கப்பில் உள்ள ஒரு கைதி இன்னொருத்தன்ட்ட கேட்பான். அப்போ நீங்கள் அந்த டைட்டில் வரும் ஆர்கேஎஃப்ஐ அப்படின்னு வரும். அந்த வசனத்தினுடைய தன்மையும் கவனிங்க, அது எந்த இடத்துல ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அந்த பேரை அப்படிங்கிறதையும் கவனிங்க. அடுத்து அந்த கைதி இன்னொரு சக கைதி இருப்பான்ல, அவன் சொல்லுவான், சாமி ஆடுறவனே அவன் தான்டா அப்படிமா. அப்போ கமல்ஹாசன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு வரும். இதை ரெண்டு மையமாக வச்சுக்கோங்க. இதுதான் கதையின் சுருக்கம். கதையில் அடிதடி இருக்கும், வன்முறை இருக்கும், எல்லாமே இருக்கும். விருமாண்டினுடைய செகண்ட் பார்ட்னு வச்சுக்கோங்களேன். விருமாண்டி படம் இருக்குல்ல, அந்த படத்தினுடைய செகண்ட் பார்ட்டு நவீன இந்த காலத்துக்கு ஏற்ப வார்த்தைகளும் வசனங்களும் இருக்கும். ஆனால் அந்த மண் வாசனின்னு ஒன்று இருக்குது, வக்காலி, அது காப்ரா, கலக்குமுட்டி. அது கலக்குமுட்டிங்கிறது ஒரு தேசிய பானத்தினுடைய தமிழாக்கம், தமிழ் சொல், கிராமத்து சொல்னு வச்சுக்கோங்க. உள்ளூரில் தயாரிக்கிற சரக்குக்கு பேர் தான் கலக்குமுட்டி. அது அந்த ஏரியாக்கள்லாம் ரொம்ப சகஜமாக, அது மதுரை ஏரியாக்களில் ரொம்ப சகஜமான உலா வந்த ஒரு சொல். இந்த மாதிரி பழங்காலத்து சொற்கள் எல்லாம் இந்த படத்தில் இடம் பெற்றிருக்கும்னு அந்த வசனங்கள்லேருந்தே தெரியுது. சாமி ஆடிட்டு ஒரு சீரியஸாக வர்றது என்ன, அந்த கலாட்டா நடந்து போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை நடக்கிற லாபகம் என்ன, வரும்போது வக்காளி இருக்குடி அப்படின்னு சொல்கிற பாவனை என்ன, இதெல்லாம் பார்த்தா அந்த படத்தை நம்மளை ஒரு புதிய பரிணாமத்துக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சேயங்கிறது அருமையான தமிழ் சொல், முருகனுடைய பேர். அந்த படத்தில் இருக்கவங்க கலந்துக்கிட்டவங்க பேர்களெல்லாம் நீங்கள் வரிச்சா பார்த்தீங்கன்னா முருக சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். அது எதேச்சையாக அமைந்தது. சரி, இந்த மாதிரி ஒரு சிறப்பான படம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருந்திருக்கு நம்ம சிவகார்த்திகேயனுக்கு. ஏன்னா சிவகார்த்திகேயன் மேலே இந்த மாதிரி சிறந்த படங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க, அருமையாக இல்லாத பழிபாவமெல்லாம் போடுவாங்க. அவர் தீர்த்து கட்டுறதுக்குன்னே ஒரு கூட்டம் அலையுதுன்னு சொல்ல பாருங்கள். அந்த கூட்டம் இப்போ அமைதியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள் அப்படியே தலை விரித்து ஆட ஆரம்பிச்சிடும். இப்போவே இதை கிளப்பி விட்டாங்க. எஸ்கே இன்னொரு படத்துக்கு கால் சீட்டு கொடுத்துவிட்டு கமல் படத்துக்கு வந்துட்டார். கமலில் அதிகமாக சம்பளம் கொடுப்பாருன்னு சொல்லி அந்த படத்தை பாடிட்டு வந்துட்டாருன்னு சொல்லி இப்போ தாய் கிழவிக்கு ஒரு தடையை போட்டுட்ருக்காங்க, ஒரு தடுப்பை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அது ஏற்கனவே ஒரு வாரம் தள்ளி வருதுன்னு இதாக இருந்தது. இப்போ விநியோக உரிமையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இப்போ வில்லங்கம் சங்கத்துக்கு போயிருக்கு. இந்த சங்கம் எப்போ தீர்த்து வைக்கிது என்னங்கிறது தெரியல. ஆக எஸ்கேன்னு சொன்னாவே, சிவகார்த்தின்னு சொன்னாவே இந்த ஊடவே சில்லுண்டித்தனமான காரியங்கள்லாம் வருது அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. ரொம்ப கேவலமாக அவரை, அதாவது ஒரு மனுஷனை வளரக்கூடாது அப்படின்னு ரொம்ப கருத்தாக இருக்கானுங்க, குறியாக இருக்கானுங்க, நல்ல மாதிரி நடிக்கிறானுங்க. கடைசியில் போய் கட்டையை போட்டு போயிடுறாங்க. இது என்ன இது தெரியலை. வாழ வைங்கப்பா, நல்லா வர்ற மனுஷனை வாழ வைங்கடாங்கிறது தான் இது. இப்போ நம்ம ஆந்திராவில் ஒரு கட்சி, ஆந்திராங்கிறது தெலுங்கானா எம்எல்ஏ டி ராஜாசிங், இந்து வெறி பிடிச்சவர். இவர் மத்திய பிரதேசத்தில் போய் பேசுகிறாரு. நம்முடைய பஜ்ரங் அவனுடைய கடமை என்னன்னா, கிட்டத்தட்ட 10 வங்காளதேசிகளை தலையை வெட்டணும், துண்டாக்கணும். அப்படி துண்டாக்கலைன்னா அவன் பஜ்ரங் தலைமை இல்லை. அப்புறம் வன்முறையை தூண்டி பேசுகிறான். அது மட்டும் இல்லை, நாம் இந்து தான் இங்கே இருக்கணும். கிட்டத்தட்ட அவனுக்கு வந்தே மாதரம்னு ஒரு பாட்டு பாடுறோம் பார்த்தீங்களா, அந்த வந்தே மாதரம்னு பாட்டு பாடாமல் இருக்கான்ல, அவனை பிடிச்சி ஏதாவது செய்யணும். அப்படி செய்யலைன்னா நம்மெல்லாம் இந்துக்களே இல்லை அப்படின்னு வெறியை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு இன்னொன்று சொல்கிறான், இந்த மாதிரி காரியங்களை செய்கிறவங்க, அதாவது வெட்டுறவங்க, குத்துறவங்க, கொலை பண்ணுறவங்க, அடிக்கிறவன், கலாட்டா பண்ணுறவன், இவங்களுக்கு மேலெல்லாம் எஃப்ஐஆர் வரக்கூடாதான், குற்றச்சாட்டும் பதியக்கூடாதான். அப்படி இல்லாத அளவுக்கு
நம்ம ரொம்ப சாமர்த்தியமாக நடந்துக்கிறணும்னு அந்த ஆள் சொல்லியிருக்கான். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாமளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.